வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Anet Et4 ப்ரோவோட ஆட்டோ பெட் லெவல் சென்சரை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எதுக்கு டிசேபிள் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பெட் லெவல் சென்சர் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த பெட் லெவல் சென்சரோட ஒர்க் என்னன்னா, கீழே போயிட்டு இந்த பெட்டை இடிக்கும் போது நாசில் இடிக்கும் போது கரெக்டாக லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகணும். ஒரு என் ஸ்டாப் மாதிரி ஒர்க் ஆகணும். என் ஸ்டாப்னா அது ஒர்க்கு பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ் என் ஸ்டாப்பு, இது ஒய் ஆக்சிஸ்க்கு இருக்க எண்ட் ஸ்டாப்பு. அந்த மாதிரி இதில் ஜெட் ஆக்சிஸ்க்கு எண்ட் ஸ்டாப் இங்கே வரும். இதில் கிடையாது. இது என்டர் 3. இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்டர் 3ல காட்டுறேன் பாருங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜெட் ஆக்சிஸ் எண்ட் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நமக்கு E24 ப்ரோவில் கிடையாது. அது பதில் தான் இந்த க்ரீன் கலரில் இந்த கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோ பெட் லெவல் சென்சார். இதுதான் ஒரு எண்ட் ஸ்டாப் மாதிரி ஆக்ட் ஆகும். கரெக்டாக கிட்ட போய் பெட் இடிக்கும் போது லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும். அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். நம்ம இதை கிளாக் வைஸ் திருப்பணும் அப்படின்னா லைட் எரியும், ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினா லைட் ஆஃப் ஆகும். நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். பெட் தொடங்கும்போது அந்த A4 ஷீட் போகிற அளவுக்கு நம்ம கேப் வச்சுட்டு லைட் எரியிற மாதிரி வைக்கணும். மைன்யூட்டாக ரொம்ப அக்யூரேட்டாக வைக்கணும். அது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 டிகிரி நான் கிளாக் வைஸ் சுற்றுறேன் அப்படின்னா எரியணும். அதே மாதிரி 10 டிகிரி -10 டிகிரி நான் திருப்புறேன் அப்படின்னா, நான் ஆன்டி கிளாக் வைஸில் திருப்புறேன் அப்படின்னா லைட் ஆஃப் ஆகணும். அது எனக்கு ஆகலை. எப்படின்னா 10 டிகிரி நான் திருப்புவேன், +10 டிகிரி நான் திருப்புவேன், லைட் எரியும். -20-25 டிகிரி போனால் தான் லைட் ஆஃப் ஆகும். அப்படின்னா இந்த சென்சர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். இங்கே கேட்கலாம், இந்த பெட் லெவல் சென்சர் தானே ப்ராப்ளம், இதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்ல, வேறு புதுசாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாங்க. அது ஒரு 900 ஆகும். அப்படியே பண்ணாலும் அது எவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியாக எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. இந்த ப்ராப்ளம்லாம் ஏனட்டுக்கே நிறைய பேர் ஃபோரமில், அதாவது வெப்சைட்டில் அவங்களுக்கு ஃபீட்பேக்காக நிறைய கொடுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, ஏனட்டே ஒரு ஃபோம்வேர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது சில அப்கிரேட்ஸ் பண்ணுற மாதிரி ஃபோம்வேர் அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க மேனுவலுக்கு. அதாவது இந்த பெட் லெவல் சென்சரை டிசேபிள் பண்ணிவிட்டு இங்கே ஒரு என்ஸ்டாப் வைக்கிற மாதிரி, எப்படி நம்ம என்டர் 3க்கு இருக்கோ அந்த மாதிரி இங்கே E24 ப்ரோக்குமே ஒரு என்ஸ்டாப் வச்சுட்டு ஃபுல்லாக மேனுவலே பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். அவங்க சேனலே ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு சில விஷயங்கள் தெளிவாக பண்ண முடியல. அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதனால தான் அதுக்கு மட்டும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரமாக வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இது அப்கிரேட்னு சொல்ல மாட்டேன், மாடிஃபிகேஷன் தான் சொல்லணும். ஏன்னா இருக்கிற சென்சாரை நம்ம டிசேபிள் பண்ணிட்டு பழையபடி மேனுவலுக்கே போகிறோம். மேனுவலில் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன வால்யூம் தான், பிரிண்ட் வால்யூம். அதனால் இதுக்கெல்லாம் மேனுவல் பெட் லெவலே போதும். ஆட்டோ பெட் லெவலில் நமக்கு தேவையே கிடையாது, வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அதனால் மேனுவலாகவே நம்ம நட்டுக்கீழே இருக்க நட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம திருப்பிக்கிட்டா கரெக்டாக நமக்கு வந்துடும். ஓகே, முதல்ல இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துலாம். முதல்ல 2 3D பிரிண்ட் இருக்குங்க. இந்த 2 பிரிண்டோட STL ஃபைல்ஸுமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் இதில் இங்கே இருக்க பார்ட்ஸோட எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேரில் கடையில் கிடச்சிது அப்படின்னா வாங்கிக்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அமேசான் லிங்க் இருக்குது, அதில் போய் வாங்கிக்கலாம். 2 பிரிண்ட்டுங்க. இந்த பிரிண்ட்டுமே STL ஃபைல் இருக்குது. அப்புறமா JST 2 பின் கனெக்டர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். கடையில் கேட்டால் கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் நான் கொடுத்துருக்கேன் லிங்க். JST 2 பின் கனெக்டர், மேல் அப்புறம் ஃபீமேல் பின். Anet Et4 ப்ரோவோட போர்டில் எனக்கு இல்லை, இந்த மாதிரி இந்த பின் ஃபீமேல் பின் இல்லை. அதனால் நான் சால்டர் பண்ணணும் தனியாக. இது M4T டைப் நட்டு. இது நம்ம Anet Et4 ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கூட இருக்கும், உங்களோட ஆக்சசரிஸ் கிட்லேயே இருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இது அதுக்குள்ளே அட்டாச் ஆகிற மாதிரி, அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நட்டு. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்டாப். இந்த எண்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிரிண்ட்டுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 2 ஹோல்ஸ் இருக்கும். அதுவும் இதுவும் கரெக்டாக அந்த அலைன் ஆகிட்டு அப்புறமா இந்த குட்டி 2 ஸ்க்ரூ அதில் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இந்த ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மை கார், RC கார், ரிமோட் கார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி நிறைய வரும். நான் நிறைய சேர்த்து வச்சிருப்பேன் பழைய டாய்ஸ்லாம் எடுக்கும்போது. அதில் 2 லென்த்தாக இருந்தது. அது இருந்தால் போதும், எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிக்கிட்டா போதும். ரொம்ப டைட்டாக இருக்கணும் கிடையாது. இது பிளாஸ்டிக்கு, ரொம்ப டைட் பண்ணால் உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பிரிண்டரை பின்பக்கமாக திருப்பிட்டு நம்ம போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே எல்லா ஒயருமே டிசேபிள் பண்ணுறேங்க. ஒயர் எல்லா ஒயருமே எடுத்துருங்க, பின்பக்கத்தில் இருக்க எல்லா ஒயருமே. ஏன்னா நமக்கு லேபிள்லாம் இருக்கும், அதனால் எந்த ஒயர் எதில் இருந்தது அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷனாக தேவைப்படாது. எல்லா ஒயருமே எடுத்துருங்க. E24 ப்ரோவில் பிடிச்ச ஒரே விஷயம் இதுதான். நம்ம என்டர் 3னா வைங்களேன், முன்னாடி இருக்க அந்த இதெல்லாம் கப்பெல்லாம் ஓப்பன் பண்ணணும். முன்னாடி இருக்க அந்த ஷெல்ஃப்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம எடுக்க முடியும். இங்கேனா அப்படி கிடையாது. ஏதாவது பேர்ன் ஆயிருந்தது ஒயர் அப்படின்னா நம்ம இங்கே அப்படியே ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த போர்டை தனியாக எடுக்க போகிறோம், அதனால தான் இதெல்லாம் எடுக்க சொல்லிகிட்டு இருக்கேன். எடுத்திங்கன்னா வந்துடும். அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே அந்த ஆலன் கீ இருக்குது, அது 2த்தையுமே வச்சு இந்த போர்டை எடுத்துடணும். இந்த போர்டை காட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம JST ஃபீமேல் கேபிள் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, JST 2 பின் ஃபீமேல் கேபிள். அதை நம்ம இந்த இடத்துல வச்சு சால்டர் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல வைக்க போகிறோம். நல்லா பாருங்கள். அதாவது டாப்பில் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கணும், கீழே க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கணும். மற்ற எல்லாமே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். இப்போ நான் கவுத்துடுறேன். அதை கவுத்துட்டு அப்படி நம்ம அந்த சால்டர் வச்சா போதும். நீங்கள் இந்த சால்டரிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கடையிலே கிடைக்கும். நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். இது பெரிய விஷயம் கிடையாது. இது சால்டர் பண்ணுறது மொத்தம் 3 இருக்குங்க. இதில் கவர் ஆகுதான் தெரியல. லெஃப்ட்டில் காமன் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு பட்டனில் காமு, நடுவில் NO நார்மலி ஓப்பன். இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு. இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா, ரெட் கலரை காமில் கொடுக்கணும்.
இந்த லெஃப்ட் சைடில் தான் காம், அதையும் அப்படி போட்டு நீங்கள் சால்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் வந்து நார்மலி ஓப்பனில் கொடுத்துருங்க. என்சியில் வந்து நீங்கள் கையை வைக்க வேணாம், நார்மலி ஓப்பனில் கொடுத்துட்டு அப்படியே இந்த பிளாக் கலரை கொடுத்துருங்க. 2 கனெக்ஷன் தான், சிம்பிளாக முடிஞ்சுது. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ பந்தர் போர்டு கழட்டோம் பார்த்தீங்களா, அதில் அப்படியே இன்சர்ட் பண்ணுங்க. சாரி, அந்த பக்கம் வச்சுருக்கணும் இன்ஸ்டாப்பு. கொஞ்சம் இவ்வளோ தான், நல்லா பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் போகணும். அதுக்கு மேலே போனால் பின்னாடி இடிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. இப்போ அப்படியே நம்ம அந்த போர்டை வந்து மவுண்ட் பண்ண வேண்டியது தான். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஸ்க்ரூ போட்டு அப்படியே டைட் பண்ண வேண்டியதான். நான் டைட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், ஜெட் ஆக்சிஸ்க்கு வர எண்டு ஸ்டாப்புக்கான அந்த பின்னை வந்து நம்ம சால்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே நம்ம அந்த எண்டு ஸ்டாப்பையும் வந்து அது தெரியுது பார்த்தீங்களா, அதோட கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வருது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்னொரு 3D பிரிண்டட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்படி வரும். இதோ கரெக்டாக இந்த மட்டத்தோடு வரும். அது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து இந்த 2 நட்டு, நம்ம அந்த டி ஷேப்டு M4 நட்ஸ் ஒன்று பார்த்தீங்களா, அதை வந்து கனெக்ட் பண்ணோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு 2 டைப் இருக்குது. ஒரு வாஷரோடு போட்டுக்கோங்க, அதான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கக்கூடாது, ஏன்னா உள்ள அந்த எக்ஸ்ட்ரூஷன் ராடுக்குள்ளே அப்புறம் போகாமல் போயிடும். இப்படி முதல்ல நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பேக் சைடில் 2 வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த டி கனெக்டரை நம்ம இந்த ஒரு மாதிரி வரியாக இருக்கும், கோடு போட்ட மாதிரி, அது வந்து இந்த பக்கம் உள்ளுக்காக இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, தலைக்கீழாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். போட்டு சும்மா அப்படி சுற்றி வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக இந்த ஒரு விஷயந்தான் வந்து அந்த ஏனட் வீடியோ போட்டாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இதை தெளிவாகவே சொல்லலை. ஏன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒட்டின மாதிரி இருக்குது பாருங்கள், அவங்க பிரிண்ட் பண்ணது. ஒன்று இடிச்சதுன்னா இன்னொன்று போகாது பாருங்கள். பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு அந்த உள்ளே வந்து ஈஸியாக போகாது. இது எப்படி பண்ணுறதுன்னா, இது எங்கே வரும் பாருங்கள், இது இப்படி வரும், இது உள்ளே இன்சர்ட் ஆகிடணும். இது வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். இந்த M4 டீ நட் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்ட்ரூஷனுக்குள்ளே கெட்டியாக பிடிச்சிக்கும். ஆனால் வந்து உங்களால் இதை அப்படியே இன்சர்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு எப்படி பண்ணணும்னா, இந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2த்தையுமே வந்து நம்ம கழட்டிட்டு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரூடர் பார்ட்டை வந்து அப்படியே வெளியே எடுத்துகிட்டு அப்புறமா தான் நம்ம அதை இன்சர்ட் பண்ண முடியும். அது எப்படின்றத காட்டுறேன். இப்போ இந்த மேலே இருக்க ராடெல்லாம் நான் கழட்டிட்டேன் பாருங்கள், அப்படியே வரும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நம்ம அப்படியே தூக்கணும், இது மூலமாக வச்சு அப்படியே எடுக்கணும், வெளியே எடுக்கணும். A few moments later. அவ்வளோதான். இந்த பார்ட்டை அப்படியே கழட்டி ஒன்றுமே பண்ணாமல் பொறுமையாக எடுத்து கீழே வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து அப்படியே இது வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணி அப்படியே கீழே எடுத்துகிட்டு போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பில் காட்டும். இதை நீங்கள் கரெக்டாக அந்த ஷேப் படி அப்படியே உள்ளே இறக்கணும். இறக்கி இங்கேயே டைட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறக்குங்க. இதுதான் வந்து ஒரு கடுப்பான விஷயம். ஏனட் அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் அவங்க எக்ஸ்பிளைனே பண்ணல, எப்படி உள்ளே வச்சு டைட் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படியே இங்கே மேலே வழியாக அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டேன், அப்படியே கீழே எடுத்துகிட்டு போங்க பொறுமையாக. நம்ம ஸ்டெப்பர் மோட்டரோட ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அந்த லெவலுக்கு தான் வரணும் கரெக்டாக. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் திரும்பி வந்து அப்படியே உள்ளே செட் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த கழட்டின பார்ட் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து எண்டு ஸ்டாப்போட அந்த JC 2 பின் கனெக்டரு. இது வந்து நம்ம அந்த 2வது பிரிண்ட் தெரியுதுங்களா, இங்கே ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கோம். இங்கே தான் வந்து அந்த எண்ட் ஸ்டாப் இருக்குது, இது மேலே இருக்குது பாருங்கள், சவுண்ட் வருதா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அப்படியே போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம பிரிண்டர் வந்து ஜெட் ஆக்சிஸ்க்கு வந்து நம்ம இந்த ஆட்டோ பெட் லெவலில் வந்து நம்பி இருக்காது. பாருங்கள், சவுண்டு கேட்கும் பாருங்கள். கேட்டுதுங்களா, அதுதான் எண்ட் ஸ்டாப். அவ்வளோதான், எண்ட் ஸ்டாப் நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ஒயரையுமே வந்து கனெக்ட் பண்ணிடணும். அந்த LV போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, LV அப்படின்ட்டு அந்த போர்ட் தோருக்கு பாருங்கள். அதாவது LVன்றது வந்து நம்ம ஆட்டோபெட் லெவல் சென்சாருக்கான ஒயர். இந்த 3 ஒயர் போட்டு வரும், இந்த மாதிரி இருக்கும் அந்த பின்னு. அதை தவிர எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து ஃபோம்வேர் அப்டேட் பண்ணுறதை பார்த்துலாம். ஃபோம்வேர் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1.0.2 அந்த வெர்ஷன்லேருந்து தான் நீங்கள் அந்த மேனுவல் பெட் லெவலுக்கான ஃபோம்வேர் அப்டேட் பண்ணணும். வெர்ஷன் 3.0லேருந்து பண்ணிங்க அப்படின்னா ஆகாது. இதுதான் ஏனட் வெப்சைட்டோட லிங்க். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் போனீங்க அப்படின்னா வந்து அந்த ஆட்டோ பெட் லெவல் கேன்சல் பண்ணுறதுக்கான அந்த சாஃப்ட்வேர் இதில் தான் இருக்கும். கீழே போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள். கீழே போனீங்க அப்படின்னா வந்து டவுன்லோட் ET4 ஆர் ET4 Pro ஃபோம்வேர் ஃபார் நான் ஆட்டோ லெவலிங் மாடிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைவ் வந்துடும். ET4 Pro இருக்கும். ET4 Pro உள்ளே போயிட்டு
இந்த et4bp.bin அப்படின்னு இருக்குது, அதை ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த பேஜோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா et4 ப்ரோவோட ஓல்டர் வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேனுவல் பெட் லெவலிங் ஃபர்மர் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம அதுக்கு இந்த வெர்ஷன் 1.0.2 வந்து டவுன்கிரேட் பண்ணணும். அதை நார்மலாக பண்ண முடியாது. நம்ம வந்து ST-Link V2ன்னு சொல்கிற அந்த ப்ரோக்ராமர் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அந்த மூலமாக தான் வெர்ஷன் 1.0.2க்கு நம்ம டவுன்கிரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் இந்த மேனுவல் ஃபர்மர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மெமரி கார்டை வந்து ஃபார்மேட் பண்ணுறேங்க. ஃபார்மேட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள். எம்டியாகவே இருக்கட்டும், ஏன்னா இல்லைனா எம்டி பண்ணலாம் சில நேரத்தில் ஒர்க் ஆகாது. அதில் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மெமரி கார்டு எடுத்து அப்படியே நம்ம பிரிண்டரில் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ ஃபர்மர் அப்டேட் பண்ணிடலாம். இந்த மெமரி கார்டில் தான் அந்த ஃபர்மர் ஏற்றி வச்சுருக்கேன். நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு இன்ஃபோ கொடுத்தீங்க அப்படின்னா 1.0.2ல் இருக்குன்ட்டு அப்படியே அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா காப்பிங் ஃபைல் வந்து அப்டேட் ஆகிடும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேரில் போனீங்கன்னா லெவலில் இந்த மாதிரி வரும். நமக்கு முன்னாடி வந்து ஆட்டோ மேனுவல்னு காட்டும். இப்போ வந்து 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் பாருங்கள், நம்ம ஹோம் பொசிஷனில் இருக்குது. நான் வந்து மேனுவல் கிளிக் பண்ண உடனே நார்மலாக இப்போ வந்து நம்ம அதை கிளிக் பண்ணி சவுண்டில் நின்றுச்சு. நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறமா இப்போ 1 கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பெட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு. 1 கொடுக்கலாம். 1 கொடுத்தனா நம்பர் 1ல் போய் நின்றோம். இந்த பெட்டை வந்து நீங்கள் நட்டு மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டும் கொடுத்து அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே கொடுத்து நம்ம பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆட்டோ பெட் லெவல் சென்சரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மேனுவலாக வந்து ஒரு என்ஸ்டாப் வச்சு மேனுவல் பெட் லெவலிங்காக நம்ம இந்த பிரிண்டரை மாற்றிட்டோம். இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாடிஃபிகேஷனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.